சர்வால் வெல்னஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவை நான் இடுவதன் முக்கிய நோக்கம் ஒரு எச்சரிக்கையாகத்தான். எச்சரிக்கை என்றால், இப்பொழுது தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கப் போகிறது. அது மே 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதற்கிடையில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்ததிலிருந்து இன்று வரை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய சில காட்சிகள் எல்லோரும் எச்சரிக்க வேண்டும் என்று என்ன நினைக்கிறது. அந்த எண்ணத்தின் விளைவாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். தயவுசெய்து வீடியோவை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரித்தால் தான் எனக்கு கொஞ்சம் சற்று மேலும் ஒரு வலிவு சேனலை நடத்தும் ஆர்வமும் அதிகமாகும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் சிலர் விஜய் என்ற ஒரு நடிகர், அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சியானது அந்த கட்சி தற்போது 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய இவர் பல சமயங்களில் பல இடங்களுக்கு செல்லவே இல்லை. மிக குறுகிய சில இடங்களுக்கு மட்டும் சென்றுவிட்டு அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், குழந்தைகளை பார்த்து, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கள், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தங்கை எல்லாரையும் வற்புறுத்தி அடம் பிடித்து அழுது நீங்கள் அதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதனால் இது ஏதோ சாதாரண நிகழ்வு என்று நினைத்திருந்த நமக்கு அது இப்பொழுது வலைத்தளங்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறார்கள். சில குழந்தைகள் பெரியவர்களை அடித்திருக்கிறார்கள், கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த தானே தற்கொலை பண்ணிக்குவேன் என்று சொல்லுகிறார்கள், கொலை பண்ணி விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். சில பெண்கள் விஷம் வைத்து கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு இதனால் என்ன பயம் வரப்போகிறது என்று நினைக்க வேண்டாம். இவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணம் தான் நம்ம எல்லாம் சற்று பயப்பட வைக்கிறது. இந்த காரணமாக சிலர் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்றால், ஜேம்ஸ் வசந்தன் என்ற பாடல் இசையமைப்பாளர் அவரது காரை அடித்து இருக்கிறார்கள். அதேபோல் இங்கு கூட பக்கத்தில் ஏதோ சில கலவரங்கள் நடந்ததாக, தேர்தலுக்கு அப்புறம் கலவரங்கள் நடந்ததாக கேள்வி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது 4ஆம் தேதி அவர்களுக்கு பெரிய தோல்வி வந்தால் என்ன செய்வார்கள் என்பதை நம்மளால் கணிக்க முடியாது. அதனால் எல்லோரும் தயவு செய்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது குழந்தைகளை சமாதானப்படுத்த வேண்டியது. அவர்களை உரிய முறையில் பேசி சமாதானப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை ஏதோ அடித்து துன்புறுத்தி சமாதானப்படுத்த முயன்றால் அது இன்னும் அதிகமாகத்தான் போகுமே ஒழிய குறையாது. அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தயவுசெய்து நீங்கள் எல்லாம் அது குழந்தைகளை சமாதானப்படுத்துங்கள். இதுபோக 15 வயது 16 வயது உள்ள ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சரி என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் தளபதி அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் ஆகவில்லை என்றால் தீக்குளிப்போம் என்கிறார்கள், அடிதடி நடத்துவோம் என்கிறார்கள், இந்த நாட்டே என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது 4ஆம் தேதி அன்று எல்லோரும் விழிப்புடனும் ரொம்பவும் முன்ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதை உணர்ந்து எல்லோரும் தயவு செய்து அவரவர்கள் பகுதியில் தங்கள் அருகில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து அதன்படி ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான ஒரு விஷயமாகும். வீட்டில் உள்ள குழந்தைகளையும் அன்பாக சொல்லி கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் கேட்பது என்னவென்றால், அது தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இது சர்வால் வெல்னஸ் என்ற சேனலில் KGN தமிழ் என்ற ஒரு பிரிவாக வைத்திருக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.